ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ என்னோடய ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, நியூசிலாந்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம போக போகிறோம். அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வந்து பார்க்கலாம் எப்படி வந்து நம்மளோட ட்ராவல் ஜேர்னி இருக்க போகுது. எனக்கு எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 மணி நேரம். ட்ராவலுக்கு மட்டும் 15 மணி நேரம். பட் அங்கே என்னோடய லே ஓவர் வந்து ஒரு 15 மணி நேரம். அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இந்தியா கிளம்பிட்டோம். கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வந்து 14 டேஸ் வந்து கம்பெனி ஷட் டவுன் தான். ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டோம். நம்ம ஹாமில்டன்லேருந்து வந்து ஆக்லாண்ட் ஏர்போர்ட் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்டர்சிட்டியில் பின்னாடி நிற்கும் பாருங்கள், இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஆக்லாண்ட் ஏர்போர்ட் போயிட்டு, ஆக்லாண்ட் ஏர்போர்ட் வந்து நமக்கு 1 மணிக்கு தான் ஃப்ளைட்டு, இருந்தாலும் நம்ம ரொம்ப ஏர்லியாகவே போகிறோம். போயிட்டு வந்து செக்இன்லாம் பண்ணிட்டு அங்கே இது பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து அங்கேருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு கிளம்பி சிங்கப்பூரில் இருந்துட்டு அங்கே ஆக்சுவலி ஒரு 12 ஹவர்ஸ் லே முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்து கோயம்புத்தூர் போக போகிறோம். நம்ம எப்படி வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வ்ளாகில் பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஹாமில்டன் டிரான்ஸ்போர்ட் சென்டர். இங்கேருந்தால் நம்ம வெளியூர்களுக்கு பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ முன்னாடி நின்றுட்டுருக்க இன்டர்சிட்டி பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாமில்டன்லேருந்து ஆக்லாண்ட் ஏர்போர்ட்டுக்கு டைரெக்டாக ஒரே பஸ் தான். ஸோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes ஆகும். நீங்கள் இதை வந்து பஸ் வந்து இன்டர்சிட்டி வெப்சைட்லேயே டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். $20 நான் புக் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதை செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்போதைக்கப்போ புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு $35 கிட்ட எடுத்துக்கும். ஸோ நம்ம ஏர்போர்ட் போயிட்டு சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கார் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இந்த மாதிரி பஸ்ஸில் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் ரிட்டன் வந்துக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா கூட நம்ம ரிட்டன் ஊருக்கு வந்துக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்க் அண்ட் ரைட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே இருக்குது. நீங்கள் உங்கள் கார் தான் எடுத்துகிட்டு போகணுன்னா அப்படியே வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். செடன் பார்க் கிரிக்கெட் ஸ்டேடியம் வழியாக தான் அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டுருக்கோம் ஹாமில்டனில். பார்க் அண்ட் ரைடை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். பார்க் அண்ட் ரைட், பார்க் அண்ட் ஃப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் உங்கள் கார் எடுத்துகிட்டு போய் ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டா அவங்களே வந்து உங்களை கொண்டு போய் ஒரு ஷட்டிலில் ஏர்போர்ட்டுக்கு விட்டுருவாங்க. கொஞ்சம் நமக்கு ஃபேர் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு $200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 20 நாள் வெளியே போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இதில் தவிர்த்தரலாம். நம்ம அப்படியே வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து எப்போயுமே டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் நிறுத்துவாங்க இன்டர்சிட்டி பஸ்ஸு. அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு பேசஞ்சர்ஸை அதுக்கு அடுத்து வந்து உங்களை இன்டர்நேஷ்னல் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம அதே மாதிரி டொமஸ்டிக்கில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் போய்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தாங்க. நைட்டு 1 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. நம்ம ஏர்லியாகவே வந்துட்டோம். ஒரு 9 o'clockலாம். நம்ம வந்து 3 hours முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து செக்இன் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் செக்இன் பண்ணிட்டு உங்கள் பேக்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப ஏர்லியாகவே வந்ததுனால நமக்கு கொஞ்சம் டைம் நிறையாவே இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாகவே எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. செக்இன்லாம் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃப்ளைட் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் போக போகிறோம். ஸோ டைரெக்டாக நம்ம நியூசிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஃப்ளைட்ஸ் கிடையாது. ஸோ நியூசிலாந்துலேருந்து எப்போயுமே வந்து சிங்கப்பூர் இல்லை மலேசியா, ஹாங்காங், துபாய் இப்படிலாம் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுத்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இப்படி வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த டைம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வரோம். எப்போயுமே சென்னை வந்துடுவோம். இந்த டைம் வந்து கோயம்புத்தூர் வரோம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் நம்ம ஏறி இருக்கோம். இப்போது உள்ளே இருக்க பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் போர்டு ஆனோடனே வர்றது வந்து பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்கும். அடுத்து ப்ரீமியம் எக்கானமி இருக்கும். அடுத்து எக்கானமி இருக்கும். நம்ம எக்கானமி தாங்க புக் பண்ணியிருக்கோம். இந்த டைம் நமக்கான செலவு பார்த்திங்கன்னா $4,000 ஆகிடுச்சு. நம்மளோட காசுப்படி 2 லட்சம் வர்றதுக்கும் போகிறதுக்கும் சேர்த்து. அப்படியே வாங்க ஃப்ளைட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இனிஷியலாக டாய்லெட் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக தாங்க இருக்குது. நம்ம சீட்டில் வந்து உட்காந்துட்டோங்க. 3 seater. அதில் வந்து நம்ம மிடிலாக உட்காந்துருக்கோம். நம்ம கொஞ்சம் பின்னாடி தான் வச்சுக்கோங்களேன். ஃப்ளைட்டில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வெட் டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. நல்லா ஹாட்டாக தான் இருந்துச்சு, ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பில்லோ இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன ஒரு பிளாங்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மூவிஸும் வந்து இருக்குது. என்னென்ன மூவிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம்.
நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டோட ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா 10 மணி நேரம் 10 நிமிடங்கள். ஸோ நமக்கு 2 மீல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஃப்ளைட்டில் மட்டும். ஸோ இது ஆக்லாண்ட்லேருந்து சிங்கப்பூர் சங்கி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக. நம்ம ஃப்ளைட் பார்த்திங்கன்னா மிட் நைட் கிளம்புறதுனால நம்ம வந்து எல்லாம் செட்டில் ஆனோடனே நமக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வந்து 6:30 சிங்கப்பூர் டைமுக்கு ரீச் ஆகும். அதுக்கு ஒரு 1 hour 1.5 hour ஒரு 2 hourனே வச்சுக்கோங்களேன், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம எதுவும் தனியாக பே பண்ண தேவையில்லை. ஃபுட் மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு தேவையான வந்து ட்ரிங்க்ஸு, காஃபி, டீ, ஜூஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறுபடியும் கூட அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். சிங்கப்பூரில் ஆக்சுவலாக சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. அவங்களே வந்து உங்களை கேட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு எதுவும் தேவையா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்ல சர்வீஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏர் நியூசிலாந்து, மலேசியன் ஏர்லைன், கேத்தே பசிஃபிக் எல்லாத்துலேயும் வந்திருக்கோம். பட் இங்கே ஃபுட் பார்த்திங்கன்னா எனக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் எனக்கு மிகவும் பிடித்தமானதாக தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட சர்வீஸ் வந்து மற்ற ஏர்லைன்ஸை காட்டிலும் எனக்கு கொஞ்சம் இவங்க வந்து பெட்டராக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஏர் நியூசிலாந்தும் குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருக்கும். ஏன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னால் கொஞ்சம் நம்ம ஊர் உணவு மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையா செகண்ட் மீலெல்லாம். நம்ம பார்த்திங்கன்னா டின்னர் அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே வந்து பீஃப் மாதிரி தான் வாங்கியிருந்தோம். ஆனால் கூட சேலடு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, டீ, காஃபி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுட்டு வந்து குறையே சொல்ல முடியாது. அப்படியே நம்ம ஜெயிலர் மூவியை போட்டோம், டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே வந்து கொஞ்ச நேரம் மூவி பார்த்துட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏர் ரூட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்லாண்ட்லேருந்து வந்து ஏர் ரூட் வந்து ஆஸ்திரேலியா வழியாக தான் வர மாதிரி இருக்குது. சிட்னி, மெல்பர்ன் இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது. இடையில இன் பிட்வீன் வந்து டாஸ்மன் சி இருக்குது. ஸோ அது வழியாக கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிங்கப்பூர் வர மாதிரி ரூட் நமக்கு. நாங்கள் ஒரு வழியாக நம்மளோட 10 மணி நேரம் 10 நிமிடம் ட்ராவலை வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து சிங்கப்பூர் வந்து அடைஞ்சாச்சு. நம்ம இப்போ லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு சிங்கப்பூருக்கு வெளியே வந்து நம்ம ஏர்போர்ட் வந்துட்டு நம்ம பேக்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம ஒரு 20 kg லக்கேஜ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, அதை போட்டு விட்டுட்டோம். நம்ம டைரெக்டாக கோயம்புத்தூரில் போய் எடுத்தால் போதும். நம்ம இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போயிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம், அதாவது டிரான்சிட் நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வெளியே போகிறதா இல்லை வந்து உள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நமக்கு 14 hours இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் வந்து வந்திருக்கோம். யூஸ்வலாக நீங்கள் வந்து இந்தியா வர்றீங்க அப்படிங்கும்போது சென்னை வர்றதுக்கு டிரான்சிட்டிங் டைம் வந்து உங்களுக்கு 1 or 2 hours இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் வர்றதுனால காலையில் ஒரு ஃப்ளைட் எடுத்தாங்கன்னா நைட்டு தான் இருக்குது. ஸோ காலையில் இருக்க ஃப்ளைட் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நைட் இருக்க ஃப்ளைட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஸ்கூட் ஏர்லைன்ஸில் நம்ம போக போகிறோம். இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து 14 hours இருக்கனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டிரான்சிட் பண்ணணும், உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது அப்படின்னா சிங்கப்பூர் அரைவல் கார்டு இருக்கும், அதை வந்து ஆன்லைனில் நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை அங்கே இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுற இடத்துலேயே இருக்கும், எல்லா டெர்மினல்ஸ்லையும் இமிக்ரேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூசிலாந்து ஒரு ஆஸ்திரேலியன் விசா வச்சுருந்தீங்கன்னா 96 hours வரைக்கும் நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வரலாம் சிங்கப்பூரில். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கங்க. உங்களோட டிரான்சிட்டிங் டைம் வந்து ஒரு 7 to 8 hours மேலே இருக்க மாதிரி இருந்தால் சிங்கப்பூர் வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேவையும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட சிங்கப்பூர் ஏர்போர்ட்டே ரொம்ப பெரிய ஏர்போர்ட் தான். ஸோ இதிலே 4 டெர்மினல்ஸ் இருக்குது. இதிலே சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா கார்டன்ஸ் இருக்குது, நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஷாப்பிங் பிளேஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே இங்கே பண்ணுங்கள். அதே மாதிரி டியூட்டி ஃப்ரீலையும் நீங்கள் நிறையா வாங்கலாம். இப்போ ஐஃபோன், ஏர்பாட்ஸ் இது எல்லாமே வாங்குறீங்கன்னா இங்கே கூட பிளான் பண்ணிக்கங்க. நியூசிலாந்து காட்டிலும் இங்கே வந்து இது சீப் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் சிங்கப்பூர் ஏர்போர்ட்குள்ளேயே ஃப்ரீ மூவி பார்க்குற தியேட்டர்ஸ் இருக்குது, நிறையா லாஞ்சஸ் இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஃபுட் கோர்ட் நிறையா இருக்குது. இதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் டிரான்சிட்டிங் டைம் அப்படிங்கிறத பார்த்து பிளான் பண்ணுங்கள். நம்ம கோயம்புத்தூர் போகிறனால அதிகமான டைம் இருந்ததுனால நம்ம வந்து வெளியே போயிட்டு வர மாதிரி நமக்கு ஒரு பிளான். நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் அப்படியே வந்து ஒரு 10-11 மணிக்கு நம்ம வந்து லைட்டாக சாப்பிட்டோம். தோசை இதெல்லாமே நம்ம ஊர் ஃபுட்டு எல்லாமே இங்கே கிடைக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இங்கே ஏகப்பட்ட டெர்மினல்ஸ் இருக்குது, நிறையா கார்டன்ஸ் இருக்குது. நம்ம சும்மா பட்டர்ஃப்ளை கார்டன்ஸ் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறையா கார்டன்ஸ் இருக்குது, கேக்டஸ் கார்டன்ஸ் அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து
உள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி நீங்கள் பண்ணலாம். வெளியே போக பிடிக்கல அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் கூட எழுதியிருக்காங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில். ஏன்னா அங்கே தமிழ் லாங்குவேஜையும் ஒரு முதன்மை மொழியாக தான் அங்கே பார்க்குறாங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுங்க. அதோட சிறப்பு அம்சங்கள், சிங்கப்பூரோட ஏர்போர்ட்டை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நான் வந்து தனியாக கம்ப்ளீட்டாக ஒரு vlog பண்ணுறேன். அடுத்த vlog வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பற்றி மட்டுமே, அங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து. இந்த வாட்டி சரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கலைனாலும் ஸோ நம்ம அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். ஒரு 14 மணி நேரம் கழித்து நமக்கு ஸ்கூட் ஏர்லைன்ஸில் வந்து சிங்கப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் டைரெக்டாக போகிறோம். லக்கேஜெல்லாம் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல. நம்ம ஹேண்ட் லக்கேஜ் என்ன எடுத்துகிட்டு வந்தோமோ அது மட்டும்தான். ஸோ இங்கே வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம். இங்கேயுமே நமக்கு ஒரு மீல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்க மீலும் நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கோயம்புத்தூரை நோக்கி பயணத்தை கிளப்பியாச்சு. இதோட ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா 4 hours. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நம்ம டிரான்சிட் எல்லாமே முடிச்சுட்டு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம ஸ்கூட் ஏர்லைன்ஸில் சிங்கப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் சிட்டியை நோக்கி வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோயம்புத்தூர் சிட்டி தான். ஸோ டோட்டலாக நமக்கு ஆன டைம் பார்த்திங்கன்னா 30 மணி நேரம். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் நியூசிலாந்துலேருந்து வந்து இந்தியா வரணுன்னாலே குறைந்தபட்சம் ஒரு நாள் ஆயிரும். 16 to 18 மணி நேரங்கள் வந்து மினிமமான ஃப்ளைட். நம்ம கோயம்புத்தூர் வரனால 30 மணி நேரம் ஆயிடுச்சு. பட் நீங்கள் எப்படி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட் இருந்தால் புக் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக சீசனல் டைமில் வந்து $4000, ஆஃப் சீசனில் $2000, $1,00,000 நமக்கு டிக்கெட் கிடைக்கும் போகிறதுக்கும் வரதுக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சொந்த ஊரான ஒட்டஞ்சத்திரம், பொருளூர், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அங்கே போகிறதுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்லேருந்து 2 மணி நேரம் தான் ட்ராவல். ஸோ அதனால தான் நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வீட்டிலேருந்து வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம இமிக்ரேஷன் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம ஊர் ஆகிய ஒட்டஞ்சத்திரத்தை நோக்கி வந்து நம்ம பயணத்தை கிளப்பலாம். 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஊருக்கு வந்த ஃபீலே தனிதாங்க. இதுதான் நம்ம கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து லேண்ட் ஆகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே எல்லாமே கிளியர் பண்ணிட்டு அடுத்து பேகேஜ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். அப்படியே ஏர்போர்ட்டை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். என்னை பிக் பண்ண அப்பாவும் டிரைவரும் வந்திருந்தாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு லைட்டாக அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரை நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். அடுத்து நிறையா vlogs வந்து வந்துட்டுருக்கு. நியூசிலாந்தை பற்றி இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கப்பூர் ஏர்போர்ட் vlogs இதெல்லாம் வந்துட்டுருக்கு. சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்னும் நிறையா விஷயங்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். நம்ம ஊருக்கு வந்தோடனே நம்ம ஊர் சாப்பாடு தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பார்க்கலாம். சியர்ஸ், பாய்.